இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த ஜுமா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காகவும், அவனை பற்றி நினைவு கூறக்கூடிய இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பை வழங்கியதற்காகவும், அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனை போற்றி புகழ்ந்தவனாகவும், நமக்கு மார்க்க வழிகாட்டியாக அழகிய முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், அவர்களது நபித்தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் நமது சந்ததி வரைக்கும் இந்த மார்க்கத்தை நம்மிடம் கொண்டு சேர்த்த அனைத்து இமாம்கள் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று துஆ செய்தவனாக இந்த ஜும்ஆவுடைய ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னால், அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான வசதிகளை இந்த உலகத்தில் அவன் ஏற்பாடு செய்திருக்கின்றான். ஆனால் நிரந்தரமாக அவன் வாழ்வதற்கு வேறு ஒரு இடத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான். இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாழ்க்கை முறையாகும். இந்த குறிப்பிட்ட இந்த காலத்திற்குள் நமக்கு மரணம் நிச்சயமாக ஒரு நாள் வந்துவிடும் என்று தெரிந்தும் கூட நாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படாதவர்களாக நிறைய விஷயங்களை, நமது மனோ இச்சைகளை பின்பற்றி நாம் செய்து விடுகின்றோம். எனவே மனோ இச்சைகளை பின்பற்றாமல் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது எப்படி என்கிற ஒரு சில விஷயங்களை இந்த ஜும்ஆவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த விஷயங்களை சொல்லக்கூடிய எனக்கும் அதை கேட்கக்கூடிய தங்களுக்கும் அல்லாஹ் இதன் மூலமாக அதிகம் அதிகம் பலனளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரைக்குள் செல்வோம். பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு விஷயங்கள் மூலமாக அவன் சந்தோஷப்படுகின்றான். என்ன இரண்டு விஷயங்கள் என்று சொன்னால், அதிகமாக அவன் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் எந்த விஷயம் என்று சொன்னால், இந்த மனிதர்களிடத்திலே ஒன்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது, இன்னொன்று அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது. அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதிலேயே அல்லாஹ் மிகவும் சிலாகிப்பது, ரொம்பவும் அவன் விரும்புவது எதை என்று சொன்னால், யாருமே இல்லாத நேரங்களிலும், இவர்கள் யாருமே கேட்பதற்கு சக்தி இல்லை, யாரும் கேட்பதற்கு இந்த இடத்தில் உரிமை இல்லை என்கிற நிலையிலும் கூட, இந்த இடத்தில் என்னை கேட்பதற்கும், என்னை பார்ப்பதற்கும், என்னை கண்காணிப்பதற்கும், என்னை என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கும் என்னை படைத்த ஏக வல்லோன் ஒருவன் இருக்கின்றான் என்று நம்பி ஒருவன் தனது தவறுகளை பிரித்துக் கொள்வானேயானால், அல்லது தனது அந்த தவறின் பக்கம் செல்லாமல் இருப்பானேயானால், அல்லாஹ் அவனுக்கென்று ஒரு தனி பிரத்யேகமான ஒரு சந்தோஷ முகத்தை காண்பிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறார். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாருங்கள், ஒரு இபாதத், ஒரு கடமை, தொழுகை என்பது நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு கடமை. நாம் இப்பொழுது ஊரில் இருக்கின்றோம், நமக்கு பள்ளி அருகாமையில் இருக்கின்றது, பள்ளிவாசலுக்கு பாங்கு சொல்லிவிட்டாச்சு, நமக்கு சும்மாதானே இருக்கின்றோம், போய் தொழுது கொள்வோம் என்று தொழுவது வேறு. இது பேசிக்கா நடைமுறையில் சாதாரணமாக உள்ளது. ஆனால் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு தொழுகை எது என்று சொன்னால், சிரமமான காலங்களிலும் தொழுகையில் ஈடுபடுவது. உதாரணமாக குளிர்காலங்களில் பரிபூர்ணமாக உது செய்துவிட்டு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவரை அல்லாஹ் விரும்புகின்றான். அதே நேரம் தனிமையில் யாருமே இல்லாத தொழுகை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு சரியான இடம் கிடைக்காத சூழலில் கூட
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு அடியானை பார்த்து சந்தோஷப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் அளவு கடந்து சந்தோஷம் அடைகின்றான், மகிழ்ச்சி அடைகின்றான். அந்த அடியான் செய்த அமல் என்னவென்று சொன்னால், ஒரு பயணத்திலே இருக்கிறார், ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இளைஞர். அவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மலைப்பாதைகளிலே தொழுகை நேரம் வந்துவிட்டது. எனவே அவர் என்ன செய்கின்றார், தொழுகை நேரம் வந்துவிட்டது, இறைவனுக்காக அந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மலைகளில் ஏறி வாங்கு சொல்லி இகாமத் சொல்லி அவர் அந்த தொழுகை என்ன செய்கின்றார், நிறைவேற்றுகின்றார். இவர் இந்த தொழுகவில்லை என்று சொன்னால் இவரை கேட்பதற்கு யாரும் இருக்கிறார்களா? எந்த மனிதரும் இல்லை. எந்த மனிதர்களும் இல்லாத ஒரு சூழலில் கூட அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு உயரிய நோக்கத்திலே அந்த மனிதர் தொழுகையை நிறைவேற்றியதனால் அல்லாஹ் என்ன செய்கின்றான், மாணவர்களை அழைத்து இதோ பாருங்கள் எனது அடியானை, இதோ பாருங்கள் எனது அடியானை, எனக்காக வேண்டி அவன் பாங்கு சொல்லி இகாமத் சொல்லி எனது கடமை நான் சொல்லி அந்த கடமை நிறைவேற்றுகின்றானே, எப்பேற்பட்ட அடியான், இவனை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், இவனை நான் விரும்புகின்றேன். எனவே நீங்களும் இவரை இந்த அடியானை நீங்கள் விரும்புங்கள் என்று மாணவர்களுக்கு சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் தனித்து விடப்பட்ட ஒரு உயிர் கிடையாது. நாமெல்லாம் இறைவனுடைய கரங்களில் கட்டப்பட்ட உயிர்கள். எப்பொழுது வேண்டுமானால் என்ன செய்வான், இழுத்துக் கொள்வதற்கு அவனுக்கு உரிமையும் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னால், இப்படித்தான் நமது உயிர் இறைவனுடைய கைகளில் கட்டப்பட்டு இருக்கின்றது. நமது உயிர் தனித்து விடப்படவில்லை. நாம் எந்தவித கேள்வி கணக்கிற்கும் அப்பாற்பட்டவர்களாக இல்லை. நாம் இப்பொழுது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் இறைவனால் நம்ம என்னவும் செய்ய முடியும் என்று ஒரு இறை நம்பிக்கையாளர் அப்படி நம்பினால்தான் அவர் இந்த உலகத்தில் சரியான முறையில் அவரது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். அதனால்தான் பாருங்கள், தவறு செய்வதில் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட தவறுகளுக்கு, இப்போ ஒரு தவறிலிருந்து ஒரு மனிதன் விலகி இருப்பது என்பது வேறு. அதே நேரம் ஒரு தவறு அவனுக்கு ஒரு பாவமான காரியம் அவனுக்கு நெருங்கி வருகிறது, அவனை தேடி வருகிறது. ஒருத்தருக்கு சூழ்நிலை கிடைக்கல. இப்ப உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இந்த உலகத்தில் தவறு என்று சொல்லப்பட்ட ஒரு சில பேசிக்கான விஷயத்தை பார்ப்போம். மது அருந்துவது ஹராம், விபச்சாரம் செய்வது ஹராம், திருட்டில் ஈடுபடுவது ஹராம், கொலை செய்வது ஹராம், வட்டி வாங்குவது ஹராம், அடுத்தவர் பொருளை அபகரிப்பது ஹராம், திட்டுவது ஹராம், ஏசுவது ஹராம், இப்படி நிறைய ஹராமான காரியங்கள் இருக்குல்ல. இது கூட சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாதான் நம்ம செய்வோம். ஒருத்தனை அடிப்பதாக இருந்தாலும் திட்டுவதாக இருந்தாலும் அதற்குள்ள சூழல் ஏற்பட்டாதான் நம்ம செய்வோம். சும்மா இருக்கிற ஒருத்தர் போய் நம்ம செய்ய மாட்டோம், அப்படி செய்ய மாட்டோம். ஆனால் விபச்சாரம், திருட்டு, பொருள், இந்த பெண், இந்த பொருள், இந்த இரண்டு விஷயங்களிலும் நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படி இரண்டு விதமான காரியங்கள் மூலமாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம்? எப்படி இரண்டு விதமான காரியங்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அந்நிய பெண்ணை நாம் தொடுவதும் அந்நிய பெண்ணை அபகரிக்க நினைப்பதும் இந்திய அரசாங்கத்தால் ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றமா. எனவே நாம் என்ன செய்கிறோம், அதற்கு பயந்து கொண்டு நாம் நம்மை நாமே தற்காத்துக் கொண்டு இருக்கின்றோம். செய்யக்கூடாது, இதற்கு அரசு நம்மை தண்டித்து வரும் என்று. திருடுவது ஹராம், திருடினால் நாம் ஜெயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே என்ன செய்யக்கூடாது, திருட்டில் ஏற்படக்கூடாது. இப்படி என்று சொல்லி இந்த உலக சட்டத்திற்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் இப்படித்தான் பெரும்பாலான மனிதர்கள் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு வைங்க. ஒரு அந்நிய பெண் என்ன செய்யுது, அந்த ஒரு மனிதனை தவறான ஒரு செயலுக்காக வேண்டி அழைக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் அந்த மனிதன் எப்படி செயல்படுகிறான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து அதற்குத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். ஒருவனுக்கு திருடுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, அதனால் அவன் திருடவில்லை என்பது ஒரு இறையச்சம் கிடையாது. ஒருவனுக்கு திருடுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது, அவன் திருடினால் இங்கு அவன் மீது பழி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. யாரும் எதுவும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்கிற ஒரு சூழ்நிலையிலும் கூட அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்கிற ஒரு அந்த இறை அச்சத்திலே அந்த திருட்டில் ஈடுபடாமல் இருக்கின்றானே,
இவர்களை அல்லாஹ் பார்ப்பது எப்படி பார்க்கிறான் என்று சொன்னால் மிகவும் ஒரு உயரிய அந்தஸ்தில் அல்லாஹ் வைத்து பார்க்கின்றான். அடாடா, என்ன ஒரு இறையச்சம், என்ன ஒரு மனிதன், என்ன ஒரு பண்பு, இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகின்றான். அதுக்காக பாருங்கள், திருக்குர்ஆனிலே இந்த பெண்கள் விஷயத்தில் கவனமாக, பெண்கள் விஷயத்தில் ஒழுக்க விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் சூரா யூசுப் என்கிற ஒரு அத்தியாயத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான். இந்த சூரா யூசுப் என்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய ரப்பல் ஆலமீன் நமக்கு அழகான இந்த மனிதன் தரிகட்டு விடக்கூடாது, ஒழுக்கம் கெட்டவனாக வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி எவ்வளவு அழகான வார்த்தைகளை போட்டு நமக்கு பாடம் நடத்துகிறான் என்று பாருங்கள். திருக்குர்ஆன்ல சுலைமான் நபி வரலாறு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வரலாறுகளை சொல்லியிருக்கிறார். மூசா நபி வரலாறு, ஈசா நபி வரலாறு, நூஹ் நபி வரலாறு, இப்படி யூனுஸ் நபி வரலாறு, பல நபிமார்களுடைய பல நல்லடியாருடைய வரலாறுகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் எந்த ஒரு நபிமார்களுடைய வரலாறுகளுக்கும் வைக்காத ஒரு பெயரை யூசுப் நபியுடைய வரலாறுக்கு வச்சிருக்கிறார். அது என்ன பேர் தெரியுமா? அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய வரலாறு. யூசுப் நபியுடைய வாழ்க்கை வரலாறை நமக்கு பாடம் படித்து காட்டும் பொழுது எப்படி வைத்திருக்கிறார் சொன்னால் அழகிய வரலாறு, அஹ்ஸனுல் கஸஸ். ஏன் அல்லாஹ் அழகிய வரலாறு அப்படின்னு வச்சிருக்கிறார் அப்படின்னா, யூசுப் நபியுடைய அந்த வரலாறை படித்து பார்த்தால் அந்த யூசுப் நபி அல்லாத வேறொரு நபரோ அல்லது நம்மை போன்ற சாதாரண மனிதர்களோ இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த ஒரு வாய்ப்பை நாம் தவறவிட்டு இருக்க மாட்டோம் என்றுதான் நினைக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு வரலாறு. என்ன, யூசுப் நபிக்கு எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களது பிள்ளையாக இருந்து தனது சொந்த சகோதரர்களால் துரோகம் இழைக்கப்பட்டு பாலுங்கிணற்றிலே தள்ளப்பட்டு பிறகு வழிபோக்கர்களால் மீட்கப்பட்டு பிறகு அடிமையாக அவர் வேறு ஒரு நாட்டிலே விற்கப்பட்டு கடைசியாக அவர் ஒரு மன்னர் குடும்பத்திலே வளர்கின்றார். அந்த மன்னர் குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு மகாராணி அந்த யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தவறான விஷயங்களுக்கு அழைக்கிறார். அந்த நேரத்திலே அல்லாஹ்வை நான் பயப்படுகின்றேன், இன்னி ஹஷீத், நிச்சயமாக நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அவர் அங்கிருந்து விலகி செல்கிறார். அதற்கு அந்த மகாராணி என்ன சொல்லி மிரட்டுகிறார் என்று சொன்னால், நீ எனக்கு என்னுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்று சொன்னால், எனது கோரிக்கையை நீ நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நான் உன்னை ஜெயிலில் அடைத்து விடுவேன் என்று மிரட்டியதற்கு பிறகும் யூசுப் நபி என்ன சொன்னார்கள்? நீ சொல்லக்கூடிய அந்த விஷயங்களுக்கு பதிலாக எனக்கு சிறைவாசமே சிறந்தது. நீ மானக்கேடான காரியத்தின் பக்கம் அழைக்கிறாயே, இப்பேற்பட்ட அந்த அழைப்புகளுக்கு நான் நெருங்கி வருவதற்கு பதிலாக எனக்கு எது சிறந்தது? நீ அளிக்கக்கூடிய அந்த சிறை தண்டனையை கூட நான் பெற்றுக்கொள்கிறேன், ஆனால் நீ சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்படுகின்றேன் என்று யூசுப் நபி சொல்லியதற்காக அவள் சொன்னது போலவே யூசுப் நபியின் மீது பழியை போட்டு யூசுப் நபிக்கு சிறை தண்டனையும் கிடைத்தது. பல வருடங்களா, ஒரு வருடம் 2 வருடம் இல்ல, அதாவது பொதுவாக சிறையில இருக்காமல் போடுவாங்க. யார் தவறு செய்தார்களோ, யாரேனும் குற்றம் செய்தால் அவர்களை தண்டிப்பதற்காக வேண்டிதான் என்ன செய்வாங்க? சிறையில் அடைக்கப்படுவார். ஆனால் குற்றம் செய்யாத ஒரு காரணத்திற்காக, நீ குற்றம் செய்தால் வெளியில் இருக்கலாம், குற்றம் செய்யாவிட்டால் சிறையில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அப்படியே தலைகீழா உள்டாவாக இந்த ஒரு கோரிக்கை யூசுப் நபிக்கு முன்வைக்கப்படுகின்றது. நாமளா தான் என்ன செஞ்சிருவோம்? சிறையில போட்டுருவான்னு சொல்லிட்டாங்க, நான் எனக்கு தப்பு செய்யணும் எனக்கு மனசுல எல்லாம் இல்ல, ஆனா சிறைக்கு பயந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு அப்படி. ஆனால் யூசுப் நபி எப்படி ஒரு உறுதியாக இருந்தார்கள்? நீ சிறையிலே போட்டாலும் பரவாயில்லை, இறைவன் கருத்திருக்கக்கூடிய இந்த மானக்கேடான காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனால்தான் யூசுப் நபியுடைய ஒரு வரலாறை எப்படி சொல்லுகிறான்? அஹ்ஸனுல் கஸஸ். அதோட அல்லாஹ் அவர்களை வெறுமனே கைவிட்டு விடவும் இல்லை, அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே ஒரு கண்ணியத்தை கொடுத்தான். கொஞ்ச காலம், அந்த காலம் என்பது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். பிறகு என்ன செஞ்சார்? அல்லாஹ் அந்த நாட்டிற்கே மந்திரியாக மாற்றினான். இல்லையா? நாம் பார்க்கின்றோமா இல்லையா? அந்த அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த பெண் அந்த ஆரம்பத்திலேயே அந்த பெண்ணோடு இணங்கி இருந்தால், அந்த மகாராணியோடு இணங்கி இருந்தால் அவர் அப்பொழுதே என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த அரசவையில் இடம்பெற்று இருக்கார்.
அந்த மகாராணி சிபாரிசு செய்திருக்கலாம். ஏன் இவருக்கு ஒரு பதவியை கொடுத்து வைங்கள் என்று அவரது தனது கணவரிடம் சொல்லி ஒரு பதவியை வாங்கி கொடுத்திருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் இறங்காமல் அல்லாஹ் எனக்கு எதை தந்தாலும் அல்லாஹ் நேர்மையாக தரட்டும் என்று அவர்கள் அந்த விஷயங்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சியதன் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுத்தார். அதுதான் பாருங்க, நாளை மறுமை நாள் என்பது நமக்கு எல்லாருக்கும் மரணத்தை நம்ம கண்ணை மூடிவிட்டால் என்று சொல்வதற்கு பதிலாக நமது ரூஹ் தொண்டை குழியை அடைந்து விட்டாலே நமக்கு என்ன ஆரம்பமாயிருது? மறுமை நாள் ஆரம்பமாயிருது. மலக்குமார்களை நாம் கண் கண்டு பார்த்து விட்டால் முடிந்து விட்டது நம்ம வாழ்க்கை. மலக்குமார்களை நம்ம எப்போ நம்ம கண் கண்டு பார்க்கிறோமோ அப்பவே நமக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்ன ஸ்டார்ட் ஆயிருச்சு? மறுமை வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ப அந்த மறுமை வாழ்க்கை என்பது அல்லாஹ் ரப்பல் எப்படி வச்சிருக்கிறான்னு கேளுங்க. எவன் ஒருவன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு கண்ணியமான முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தானோ அவர்களுக்கு மலக்குமார்கள் எப்படி தென்படுவார்களா? சிரித்த முகத்தோடு, ஒரு அழகான தோற்றத்தோடு தென்படுவார்கள். அவர்களை பார்க்கும் போது நாம் என்ன செஞ்சிருவோம்? சந்தோஷப்படுவோம். வந்துட்டாங்க, சீக்கிரம் கொண்டு போங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? நம்மளுடைய உள்ளம் சந்தோஷப்படும். அப்ப அங்கிருந்தே நமக்கு என்ன செய்யப்படும்? அவருடைய மன்னரை வாழ்க்கை இருக்கிறது, அதுவும் சிறப்பாக அமைந்துவிடும். அடுத்தபடியாக மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த இடத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கான். என்ன பாயிண்ட் என்று சொன்னால், நீ மன்னரையில கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துடலாம்பா, ஆனால் மஹ்ஷர் மைதானத்துல வந்து நிக்கிறதுங்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. மஹ்ஷர் பிரிவினையில உனக்கு எப்படி செட்டிங் வச்சிருக்கிற அப்படின்னா, இந்த உலகத்தில் நீங்கள் ஒதுக்கிக் கொள்வதற்கு வீடுகள் இருக்கிறது, இடங்கள் இருக்கின்றது, மரங்கள் இருக்கின்றது, எவ்வளவோ வசதிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் நான் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த திடலிலே, அந்த மைதானத்திலே ஒன்றும் கிடையாது, வெறும் வெட்டுவெளி. அனைத்து மக்களும் நிர்வாணமாக நிறுத்தப்படுவீர்கள். அனைத்து மக்களும் ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பீங்க? காட்டன் ஷர்ட் போட்டிருப்பீங்களா? குழுகுல ஆடை அணிந்திருப்பீர்களா? கிடையாது, நிர்வாணமாக நிறுத்தப்படுவீர்கள். எனது விசாரணை நாளிலே அந்த இடத்திலே உங்க நிர்வாணமாக பக்கத்துல நிர்வாணமா நிக்கிறான் அப்படின்னு நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு அந்த எண்ணமே வராது. யார் நிர்வாணமாக நின்றாலும் அந்த நிர்வாணத்தை பற்றி ஒரு ஐடென்டிஃபை பண்றதற்கு அவருக்கு என்ன அப்பேற்பட்ட ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு தனது ஒழுக்கமான ஒரு வாழ்வை அமைத்துக் கொண்ட சில பேர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இரண்டு விஷயங்களை வழங்குகின்றான். ஒண்ணு என்ன தெரியுமா? ஒரு கடுமையான வெயில். நம்ம வெயில் காலத்துல இருக்கிறோம். இந்த வெயில் காலத்துல நமக்கு தேவைப்படக்கூடிய இரண்டு அத்தியாவசியமான பொருள் என்ன என்று கேட்டா, ஒன்று தண்ணீர், இன்னொன்று நிலம். இந்த இரண்டு கிடைச்சால போதும், சாப்பாடு கூட தேவையான அப்படி. இந்த வெயில் காலத்துல பொதுவா நல்ல வெயில் அடிக்கணும் வைங்க, காரஞ்சரமா ஒரு சாப்பாடு தர்றாங்க, இல்ல மீனானமோ பிரியாணி தர்றாங்க. நம்ம அதை குடிப்போமா? நல்ல வெயிலா இருக்கு, கூலிங்க என்ன செய்யறாங்க? கஞ்சி தர்றாங்க. நம்ம அதை விரும்புவோமா? கஞ்சியை தான் நம்ம எப்படியும் குடிக்கிறது. நல்லா மோர் ஊற்றி கஞ்சி இருந்தா ஒரு மம்மானில தந்தாங்க அப்படின்னா, இந்த வெயிலுக்கு நமக்கு எது ரெண்டு வைக்கிறாங்கன்னா நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? கஞ்சியை தான் குடிப்போம். ஏன்னா உள்ளம் நல்லா குழு இருக்கும் அப்படிங்கிற கஞ்சியை தான் நம்ம எப்படியும் தேர்ந்தெடுப்போம். அப்ப அந்த இடத்தில் கடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டு விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். ஒண்ணு என்னது? தண்ணீர். இன்னொன்னு என்னது? நிழல். அந்த தண்ணீரை முதலாவதாக யாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பொறுப்பை கொடுக்கின்றான்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறுப்பை வழங்குகின்றான். எப்படி? இன்னா அஅதைனாக்கல் கௌசர், கௌசர் என்கிற ஒரு தடாகத்தை நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த கௌசர் என்கிற தடாகத்திலே பல லட்சக்கணக்கான வெள்ளிக்கிணங்கள் இருக்கும். அதிலே ஒரு முறை தண்ணீர் அருந்திவிட்டால் அடுத்த ஒரு சொர்க்கம் செல்லும் வரைக்கும் தண்ணீர் தாகம் ஏற்படவே செய்யாது. யாருக்கு அந்த தண்ணீர் மறுக்கப்படும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பேணாமல், அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றாமல் பிதஅத்தான அனாச்சாரமான காரியங்களை எவரெல்லாம் உருவாக்கினார்களோ அவர்களுக்கு அந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்ப பாருங்க, விசாரணை நாள் முடிகிற வரைக்கும் நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாட்டிக்கொள்வோம்? சரியான தண்ணீர் தாகத்தை மாட்டிக்கிறோம். ஒரு மனிதனுக்கு தண்ணீர் தாகம் வந்தால் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. வெயில்ல ஒரு பாலைவனத்துல நாம ஒரு 10 லட்சம் ரூபாயோட நிக்கிறோம். ஒரு 10 லட்சம் ரூபாயோட என்ன செஞ்சான்? ஒரு மனிதன் வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல ஒரு இடத்துல போய் இறக்கி விட்டுட்டான்.
இங்கிட்ட பார்த்தா இந்த உலகத்திலே வச்சுக்கிறோம் மனுஷர் மீதானதுக்கு ஏன் போறீங்க? இந்த உலகத்திலே ஒரு பாலைவனத்துல ஒரு 10 லட்சம் ரூபாய் நிக்கிறான். சரியான தண்ணீர் தாகம். ஒரு மனிதன் என்ன செய்யறான்? 1 லிட்டர் பாட்டில் என்ன செய்யறான்? தண்ணி கொண்டு வர்றான், நல்லா கூலிங்க. அப்ப அவன்கிட்ட கேட்கிறான், தண்ணி தான் பாண்டு. அப்ப அந்த மனிதன் கேட்கிறான், நான் தண்ணி தர்றேன், உன் கையில வந்து 10 லட்சம் ரூபாய் தந்துடுறியான்னு கேட்கிறான். நாம என்ன செய்வோம்? அந்த நேரத்துல 10 லட்சம் ரூபாய் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தண்ணீர் குடிக்காமல் செத்து போய் விடுவோமா? அல்லது 10 லட்சம் இது அப்படியே தூக்கி போப்பா, அந்த தண்ணியை மட்டும் தருப்பா அப்படின்னு நம்ம விட்டு விடுவோமா? தண்ணீரை எப்படியாச்சும் நம்ம வாங்கணும், அதுக்காக வேண்டி என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அப்படின்னு கையில இருக்கக்கூடிய 10 லட்சத்தை நம்ம கொடுக்கணும். அப்பேற்பட்ட ஒரு சூழல் நமக்கு இந்த உலகத்திலே தண்ணீரை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் எதுவும் இருக்காது. எனவே அந்த நாளிலே தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை யார் பெறுகிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்தவர்கள் பெறுகிறார்கள். அதே நேரம் நிழல். இந்த வெயிலுக்கு பாருங்க, நம்ம ஒரு சீட்டிக்கீழ உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த சீட்டிக்கீழ உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மக்களோட என்ன நினைப்பாங்க? வெக்கையா இருக்கு, பேர் ஓடுது. ஆனால் என்ன செய்யுது? நம்ம என்ன செய்யறோம்? நம்மளுடைய உடம்பு என்ன சொல்லுது? கொஞ்சம் வெக்கையா இருக்குது. அதுக்கான என்ன செய்யறோம்? ஏசி எல்லாம் போடுறோம். ஏசி போட்டு நல்லா குளிர்ந்து இருக்கணும் அப்படின்னு விரும்புறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே குழுகுழு வசதியை நமக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றான். இங்கே மஹ்ஷர் மைதானத்துல அந்த குழுகுழு வசதி யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னால், அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 7 சாராருக்கு கிடைக்கும் என்று சொல்கிறான். அதில் ஒரு சாரார் யார் தெரியுமா? தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தும் அந்த தவறை செய்யாமல் இருந்தாரே அவருக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டாங்க. அதான் சொல்றேன், தவறு செய்யாமல் இருப்பது 2 விஷயம் இருக்குது. ஒண்ணே, அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதனால அவர் தவறு செய்யல. இன்னொருவர் யாரு? தவறு செய்வதற்கு அனைத்து விதமான வாய்ப்புகள் இருந்தும் நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்லி அந்த தவறிலிருந்து மீண்டு வருகிறாரே அவருக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த ஒரு அவனது அர்ஷுடைய அந்த நிழலை கொடுக்கிறான். என்ன எப்படி கொடுக்குறான் பாருங்க. ஒரு உதாரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அழகும் அந்தஸ்தும் நிறைந்த ஒரு பெண், அழகும் அந்தஸ்தும் நிறைந்த ஒரு பெண் ஒரு ஆணை தவறான அல்லது விபச்சாரத்திற்கு அழைக்கின்றான். அந்த நேரத்திலே அந்த மனிதன் அந்த அழகும் அந்தஸ்தில் நிறைந்த பெண்ணுடைய சொல்லை கேட்காமல் நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்லி அந்த ஹராமான காரியத்தில் ஈடுபடாமல் வருகின்றானே அவருக்கு இந்த நிழல் வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. அப்ப எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதிலேயும் தவறுகள் பாவங்களின் பக்கம் நெருங்காமல் இருக்கிறது இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. நாம சாதாரண நினைக்கிறோம் பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் சில ஃபெசிலிட்டிகள் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான், அது கிடைக்குமா? தான் கிடைக்காது. பாவத்தை மன்னிச்சிருவான். அங்கே இருக்கக்கூடிய நிழல் இருக்க அந்த நிழலுடைய அந்தஸ்து யார் யாருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அந்த கௌசலை அப்படிங்கிற தடாகத்துடைய நீர் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப பேசிக்கா உங்களுக்கு தண்டனை, இந்த உலகத்தில் செய்த தண்டனைகளுக்கு வந்த அந்த வெயிலுடைய சூடு, வேர்வையுடைய அந்த நீர் இதுக்குள்ள நின்று அதுவே ஒரு பெரிய தண்டனம். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புகளே கிடைத்தாலும் நாம் அவன் ஓன்ற பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷுடைய சிம்மாசனத்துடைய நிழலையும் நாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வழங்கப்படக்கூடிய கௌசர் என்கிற தடாகத்துடைய நீரையும் மறந்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நாம் இதற்கு முன்பாக சொல்லிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பாவமான காரியங்களை நமக்கு வாய்ப்புகளே கிடைத்தாலும் நாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். வாய்ப்புகள் கிடைக்காமல் தவிர்த்து இருப்பது என்பது வேற. சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால செய்யாமல் அப்படிங்கிறது இரண்டாவது. ஆனால் வாய்ப்புகளே கிடைத்தாலும் நாம் அவன் பாவங்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்த்தோமா இல்லையா? அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்த உலகம்
எப்பேற்பட்ட ஒரு சூழலில் நாம் மனிதர்களாகிய நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் எல்லா விதமான தவறுகளையும் சாதாரணமாக செய்துவிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் நாம் இன்று மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு என்னவெல்லாம் காரணமாக இருக்கின்றது? அடிப்படையாக இந்த மொபைல் போன்கள் காரணமாக இருக்கின்றது. அடிப்படை பேசிக் இந்த மொபைல் ஒரு குடும்ப வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய ஒரு கருவியாக இந்த மொபைல் போன் இருக்காது. எப்படி எங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆண் எங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தொடர்பு கொள்கிறார். ஆள் பார்க்கல கொள்ளல பேசல எதுவுமே இல்லை. ஒன்லி சாட்டிங். ஒரு மெசேஜ் அனுப்புனா அடுத்த மெசேஜ். அப்படியே அவர்களோட வாழ்க்கை என்ன ஆயிருது? என்னைக்காச்சும் ஒரு நாள் வாங்க நம்ம நேர்ல சந்திப்போம். இங்க கட்டிய கணவனை அல்லது கட்டிய மனைவியை விட்டு விட்டு கூட ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். அப்ப சாதாரணமாக ஒழுக்கமின்மையான வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் போனால ஏற்படுதா இல்லையா? அப்ப அதுக்குதான் பாருங்க, அதையெல்லாம் இன்னைக்கு நாட்டுல வந்து ஏகப்பட்ட நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. சில பேர் சொல்லுவாங்க குற்றங்களை வந்து நீங்க கடுமையா ஆக்கிடும், அதாவது தண்டனை வந்து நீங்க கடுமையா கொடுத்துட்டீங்கன்னா திரும்பிடுவா மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையாது. தண்டனை நபியனா சொல்லாத பாருங்க எப்படி எப்படி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை படைச்ச அல்லாதானே, அவனுக்கு தெரியதான் செய்யும். தண்டனை என்பது ஒரு தற்காலிக நிவாரணம் தான். ஆனால் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய கேடுகட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த அரசாங்கம் தான் தடுக்க வேண்டும். இன்னைக்கு அந்த அரசாங்கம் எதையெல்லாம் ஊக்குவிக்கிறது என்று பாருங்க. சூதாட்டம் விளையாடுவதற்கு ஆன்லைன் ரம்மி. இன்னைக்கு வந்து சூதாட்டம் ஒரு நேரத்துல புளிய மரத்தை கீழே உட்கார்ந்து விளையாடுவாங்க. சீட்டு போலீஸ்க்கு பயந்து விளையாடுவாங்க. இப்ப விளையாட்டாலும் என்னதான் போலீஸ் வந்து கைது பண்ண அதுக்கு ஒரு சட்டம். ஆனா அதே நீங்க மொபைல் விளையாடுறீங்க அது கைது கிடையாது. அது நீங்க இதாச்சும் என்ன செய்வாங்க, 50 ரூபா 100 ரூபா விளையாடுவாங்க. மொபைல விளையாடுறவங்க வந்து லட்சக்கணக்கில் கட்டி விளையாடுவான். அதே மாதிரி கிரிக்கெட் என்ன செய்யுமா, பங்கு போட்டு ட்ரீம் 11 அது சொல்லி அதுல போட்டு விளையாடுவாங்க. இதெல்லாம் சூதாட்டம். இதனால வந்து பல பேர் வந்து தற்கொலை செய்து விடுகிறாங்க. அப்ப தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது? சட்டமன்றத்துல கடந்த திமுக ஆட்சியில வந்து என்ன செய்யறாங்க, தமிழ்நாட்டில் இப்பயும் தடை இருக்குது. ஆன்லைன் ரம்மிக்கு இப்பயும் தடை. நீங்க பாத்தீங்க மொபைல்ல வந்து நீங்க எந்த ஒரு ஆடு நீங்க பார்க்க முடியாது நம்ம தமிழ்நாட்டுல. ஏன்னா தடையை வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இல்லீகலா விளையாடுறது இருக்கு, அது ஒரு விஷயம். ஆனால் ஒன்றிய அரசு என்ன செய்யுது, மத்திய அரசு என்ன செய்யறான் அப்படின்னா, ஏன் அது அவங்க விருப்பம், 18 வயசுக்கு மேலதான் இருக்கிறான்ல, அவனுக்கு அறிவு இல்லையா, அவன் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவான், ஏதாவது நீங்க அதையெல்லாம் என்ன செய்ய கட்டுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தீமையான வாசலை என்ன செய்யலாம் திறந்து வரலாம். அப்ப எப்படி குற்றம் குறையும்? அதே மாதிரி பாருங்க, விபச்சாரத்துக்கு என்ன செய்யலாம்? இப்ப நேற்று முந்தான அளவு ஒரு தீர்ப்பு கொடுத்து ஒரு வாசலை திறந்து வச்சிருக்கான். என்ன தீர்ப்பு தெரியுமா? 18 வயது பூர்த்தியாகிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு வந்து திருமணம் ஆயிருந்தாலும் சரி ஆகாவிட்டாலும் சரி, அவள் விரும்பிய ஒரு நபரோடு உறவு வைத்திருப்பது சட்டப்பூர்வமானது. அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை. அவள் மீது எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. நேற்று கூட ஒரு வீடியோ நீங்க வைரலாகி பார்த்திருக்கீங்க. ஒரு ஒரு கணவன் ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு போனா, அங்கே அந்நிய ஆண் அந்த வீட்டுல இருக்கிறான். அவர் ஒரு கணவன் வீட்டுக்கு போகும்போது அந்நியான் தான் என்ன ஒரு கணவனுக்கு என்ன கோபம் வரும்? யாராம ஏன் இப்படி நான் இருக்கும்போது இப்படி துரோகம் பண்றான் அப்படின்னா அந்த பிள்ளைய இருந்தா இந்த அடி அடிச்சான். அந்த பெண்மணி என்ன செய்யறா, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஏன்னா என் கணவர் வந்து இன்னொருத்தரோட இருந்ததுக்காக அடித்து விட்டார் அப்படின்னு போலீஸ் நேரமா வந்துச்சு. உடனே அந்த கணவனை தூக்கி இன்னைக்கு லாக்க வச்சு சிறையில போட்டாங்க. எப்படி எங்க என்னுடைய மனைவிக்கு என்னுடைய மனைவி வந்து இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்றவங்க, அது அவருடைய உரிமை. நீங்க அதையெல்லாம் கேட்கக்கூடாது. இப்பேற்பட்ட அரசாங்கத்துக்கு கீழே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. அப்ப நம்மை நாமே இஸ்லாம் என்கிற இந்த ஒரு குடையின் கீழ் நம்ம வரணும் வைக்கிறேன். நாமளும் இது போல போறதுக்கு ரொம்ப காலமாக, நம்ம வீடுகளில் இது போல நடப்பதற்கு ரொம்ப காலமாக. ஏன் இன்னைக்கு நடக்குதா இல்லையா? எத்தனையோ பிள்ளைகள் வந்து தாய் தகப்பனை மீறி தகாத உறவுகள் போகும்போது தாய் தகப்பனை போலீஸ் எல்லாமே கெஞ்சுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, 18 வயசு என்ன பூர்த்தியாச்சு, நான் கூட வர முடியாது, காவல்துறை எனக்கு தக்க பாதுகாப்பு வழங்க வேண்டும் கேட்கிறாங்களா இல்லையா? எவ்வளவு விஷயங்கள் நம்ம
அப்ப இதெல்லாம் எப்படி இந்த பிள்ளைகளை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்தை போது வேலைக்கே ஆகும். அரசாங்கம் என்ன செய்யுமா, தீமையான காரியங்கள் இந்த மனித கூட நாசமாகுவதற்குண்டான அனைத்து வாசலையும் திறந்து வச்சுட்டு ஒரு பக்கம் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கும், கொலை நடந்துகிட்டு இருக்கும், விபச்சாரம் நடந்துகிட்டு இருக்கும், அடி தடி வெட்டு குட்டு டெய்லி பாத்தீங்கன்னா அடி தடி வெட்டு நடந்துகிட்டு இருக்கும். முடிச்சு சும்மா ஜெயில போடுவாங்க தவிர ஒன்னும் பண்ண மாட்டான். மரண தண்டனை கொடுப்பான். அதுக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு திருப்பி மேல்முறையீடு போட கருணை அடிப்படையில் அவர் மரண தண்டனை நீக்கிடுவான், அப்புறம் ஆயுத தண்டனையை மாத்திடுவான். இப்படித்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இது போன்ற காலகட்டங்களிலே நமக்கு ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. ஒழுக்கக்கேடான காரியத்தில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. சினிமாவுக்காக இருக்கட்டும், மாடல் பாடல்களாக இருக்கட்டும், காதல் காட்சிகளாக இருக்கட்டும், காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. சாதாரணமாக நம்ம செய்யறோம். சில விஷயங்கள் டிவியில உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம். அதுக்குதான் பாருங்க, இன்னைக்கு பாலியல் சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் ஏதான் இது போன்ற விஷயங்கள் தான். அரசாங்கம் சரியான முறையில் கையாளாதன் காரணமாக தான் இன்னைக்கு ரொம்ப பெரிய தவறுகள் தான் நடந்துட்டு இருக்கு. பயமே இல்லை. தவறு செய்யக்கூடியவனுக்கு பயங்கிறது என்ன, கொடுத்தா 15 நாள் ஜெயில போடுவான், அதுக்கப்புறம் ஜாமீன் வாங்கி வெளியே வந்துடலாம், அதுக்கப்புறம் கேஸ் நடத்துறான், அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தைரியத்துல என்ன செய்யலாம் சாதாரணமா இருக்கும். அதற்காக வேண்டிதான் தமிழ்ல நம்ம அது பயானம் பண்ணணும். உலகத்திலே சில பிசிக்கலான சில விஷயங்கள் சில எதிர்ப்பு தெரிவிக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்லி வந்தாலும் இந்த உலகத்துல பல போர் நடத்திருக்கிறாங்களா இல்லையா? போர் எதற்காக நடத்தினாங்க? தங்களை காத்துக் கொள்வதற்காக வேண்டியும் தங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக போர் நடத்திருக்காங்க. எனவேதான் இந்த உலக மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாக தலைமையின் சார்பாக வரக்கூடிய ஜூன் 14ஆம் தேதி அன்று ஒரு விழிப்புணர்வு பேரணி நடைபெற இருக்கிறது. இங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் அங்க அந்த விழிப்புணர்வு பேரணி என்ன விழிப்புணர்வு பேரணி என்ன விழிப்புணர்வு எதை வைத்து நாம் விழிப்புணர்வு பேரணி நடத்துகிறோம் என்று சொன்னால், இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து மாபெரும் விழிப்புணர்வு பேரணியை நாம் என்ன செய்கின்றோம், நடந்து வருகின்றோம். எனவே இந்த வார ஜும்மா வசூலை நாம் இந்த மாவட்ட அந்த விழிப்புணர்வு பேரணிக்காக நாம் வழங்க இருக்கின்றோம். எனவே இந்த ஜூன் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு பேரணியிலே தாங்களும் வாலண்டியராக வேன் போக்குவரத்து நம்ம ஒன்றும் பிடிப்பதாக தீர்மானம் செய்யப்படவில்லை. வாலண்டியராக நீங்கள் ஆண்கள் என்ன செய்ய கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை மற்றும் இறையச்சமான அனைத்து காரியங்கள் நம்மை ஒன்றிணைப்பான் என்று கூறி, எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி வாழ்ந்துடைய நன்மக்களாக வளரமான அனைவரையும் ஆக்கியவன் கூறி இந்த ஒரு ஜும்மாவுடைய நிகழ்ச்சிக்கின்றோம். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين.
سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر.
الله أكبر. السلام عليكم ورحمة الله